ஹலோ மக்களே, வெல்கம் டு லாஸ்ட் லக்கேஜ். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் இன்றைக்கி சூப்பராக இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம அசர்பைஜான் ஏர்போர்ட்டில் இருக்கோம். அகெயின் வந்து இன்னொரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறதுக்கு தான் இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இந்த தடவை எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து இந்த உலகத்திலேயே நிறைய மலைங்க இருக்கிற அண்ட் ஹையஸ்ட் மவுண்டன் இருக்கிற நாடு, அதாவது நேபாள் தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். ஸோ என் ஃப்ளைட் வந்து ஆல்ரெடி 2 hours டிலே. இன்னும் அங்கே இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்படியே போயிட்டு ஃப்ளைட் ஏற வேண்டியதான். இன்னொரு 1/2 hour தான் இருக்குது. கேட் ஓப்பன் ஆகிடுச்சின்னா அப்படியே போய் ஃப்ளைட் ஏறுறேன். அண்ட் திரும்ப வந்து நம்ம டெல்லி ஏர்போர்ட்டில் சந்திப்போம். ஓகே, டெல்லி ஏர்போர்ட்டில் இருந்து பஸ் எடுத்துக்கிட்டு தான் நேபாள் போக போகிறோம், பார்டர் க்ராஸ் பண்ணி. ஓகே, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். குட் மார்னிங் மக்களே. ஸோ இப்போ வந்து நம்ம டெல்லி ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஆனால் செம்ம டஸ்ட்டுங்க. வேர்ல்ட்லேயே வந்து ஏர் பொல்யூஷன் ஹையாக இருக்கிற ஒரு சிட்டி அப்படின்னா வந்து அது டெல்லி. ஸோ டெல்லி இந்த ஏர்போர்ட் உள்ளே வந்து செம்ம கண்ணுக்கு வந்து கரெக்டாக தெரியல, எல்லாம் வந்து கொஞ்சம் மங்கலாக தான் இருக்குது. அவ்வளோ டஸ்ட் இருக்குது. அண்ட் மூச்சு எடுக்கும்போது ஜஸ்ட் எல்லாமே வந்து ஃபீல் ஆகுது. டஸ்ட் செம்மையாக இருக்குது அப்படி. ஸோ பஸ்ஸுக்கு வந்து பஸ் வந்து நம்மளுக்கு 5 o'clock தான் இருக்குது. ஸோ டிரெக்டாக வந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து தான் பஸ் எடுக்க வேண்டியிருக்கு. நான் வந்து எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரோஜினி மார்க்கெட் அப்படின்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த பக்கத்தில் தான் வந்து நேபாளுக்கு போகிற பஸ் இருக்குது. ஸோ டோட்டல் வந்து ஒரு 25 to 30 hours ஜேர்னி. பஸ்ஸிலே தான் இருக்கணும். அங்கங்கே வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம போய் பார்க்கலாம். ஓகே, கத்மண்டுவில் வந்து நம்ம 10 days இருக்க போகிறோம். ஓகே, கத்மண்டுவில் வந்து 10 days இருக்க போகிறோம். அண்ட் அந்த 10 daysலையும் செம்மையாக சுற்றுவோம். ஸோ போயிட்டு சாப்பிட்டு வந்துடுவோம். ஓகே, சாப்பாடு எடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு இது ஃபுல்லாக இது வந்து டஸ்ட்டுன்னும் கிடையாது. சரியா, டஸ்ட்டுன்னு அங்கங்கே தங்கும்ல. இது வந்து ஏரில் வந்து ஏதோ என்னமோ கலந்துருக்கு. அதனால தான் இப்படி இருக்குது. எல்லோரும் இருமிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லோரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய வந்து இந்த வெஹிக்கல், அதுக்கப்புறம் இந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர்றது தான் வேறு லெவல் சம்பளம் உண்டு ஆகிப்போச்சு. நான் வந்து இன்றைக்கி கவர்மெண்ட் பஸ் தான் எடுக்க இருந்தேன். ஸோ கவர்மெண்ட் வந்து 10 மணிக்கு கவர்மெண்ட் பஸ் வந்து 10 மணிக்கு கிளம்பி போயிடுச்சு. என் ஃப்ளைட் லேட் ஆகினதுனால. ஸோ அதனால் நான் ப்ரைவேட் பஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பஜார் வந்தேன். இந்த பேர் வந்து சரக் ஏதோ ஒன்று. சரியா, இந்த என்ன சொல்லுவாங்க, சௌரி மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது ஒரு பஜார். சரியா, இங்கே வந்தால் ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து இந்தியன்ஸுக்கும் நேபாளிஸுக்கும் மட்டும்தானா போக முடியும். எனது அதர் கண்ட்ரிஸ், இன்டர்நேஷ்னல் அதர் கண்ட்ரிஸ் வந்து போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் பஸ்ஸில் மட்டும்தான் போக முடியும் அப்படின்ட்டாங்க. ஸோ வேறு வழியே இல்லை. இந்த பஜார் இருக்கே, இந்த பஜாரு ஐயோ செஞ்சு விட்டாங்க. அவ்வளோ டிராஃபிக், அவ்வளோ க்ரௌட். நான் 20 kilometers வந்திருக்கேன் இந்த பஜாருக்கு. பட் வாய்ப்பே இல்லை. எல்லா பக்கமும் செம்ம டிராஃபிக். மும்பை எல்லாம் தூக்கி சாப்பிட்டாங்க இந்த பஜாரில். அவ்வளோ அப்படி இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் லேடிஸ் வேர்ஸ் எல்லாம் இருக்கிற பக்கம். சாரி எல்லாம் செம்ம சீப்பாக போட்டிருந்தாங்க. 200, 300, 500 rupeesக்கெல்லாம் செம்ம லக்ஸரி சாரீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாம் வெட்டிங் ட்ரெஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட்டுக்கும் நீங்கள் வரலாம், வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கலாம். ஸோ இப்போ ஒரு ரிக்ஷா எடுத்துக்கிட்டு எப்படியும் வந்து கவர்மெண்ட் பஸ் வந்து திரும்ப சண்டே கிடையாது, மண்டே தான் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆக்ரா போக போகிறேன், தாஜ்மஹால் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ அதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கேருந்து முதல்ல வந்து நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் போகணும். அந்த மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு அதிலிருந்து ஆனந்த் விஹார் அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டேஷன் இருக்குது, மெயின் பஸ் ஸ்டேஷன். அதுக்கு வந்து நாம் மெட்ரோ எடுத்துகிட்டு அங்கேருந்து டிரெக்ட் பஸ் எடுத்துக்கிட்டு ஆக்ரா போக போகிறோம். ஸோ இதுதான் பிளான். இப்போ வந்து டைம் கரெக்டாக ஒரு 4:30 ஆகுது. செம்மையாக லேட் ஆயிடும். எப்படியும் ஆக்ரா போகிறதுக்கு டெல்லியிலேருந்து 4 hour மாதிரி போகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரியா, 180 kilometer இருக்குது. ஸோ நான் இந்த மார்க்கெட் உங்களுக்கு காமிக்கிறேன். சான்ஸே இல்லையா, ஐயோ. இந்த ரிக்ஷா வந்து ஜஸ்ட் பர் பர்சன் 30 rupees. யார் வேணாலும் வந்து இப்படி உட்காந்து போகலாம், 30 rupees. இது வந்து போய்கிட்டு இருக்கிறது வந்து அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பேர் ஆஃபோன் இல்லை, கொஞ்சம் நான் சொல்கிறேன். சௌரி பஜார் அப்படின்னு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன். அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இருங்க, இந்த மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன்.
சான்ஸே இல்லை. இங்கே பாருங்க, இப்படி தான் இருக்கு இந்த மார்க்கெட். இப்படி பாருங்க, இது வந்து ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் வந்து டிராஃபிக்கோ க்ரௌடோ எல்லாம் இல்லை. நான் முன்னாடி இருக்கு சம்பவமே. இப்போ நாம் இருக்கிறது வந்து நாய்சரக் அப்படின்னு ஒரு மார்க்கெட்டில். ஸோ இந்த மார்க்கெட் தான். இந்த மார்க்கெட்டில் வந்து புக்ஸ் இருக்கு. இந்த மார்க்கெட்டில் வந்து ஃபுல்லாக புக்ஸ் இருக்கு. முன்னாடி ஒரு மார்க்கெட் இருக்கு, அது வந்து இன்னும் போவே இல்லை இந்த பக்கம். இவ்வளோ நேரமாக அதே ரோட்டில் தான் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ முன்னாடி இருக்கிற மார்க்கெட்டில் வந்து இந்த மெட்டல் ஐட்டம், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது முன்னாடி இந்த பக்கம். ஸோ அந்த ரோட்டில் தான் போக வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எல்லாம் வந்து ஃபுல்லாக டிராஃபிக்கில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த ரூட் வந்து மட்டும்தான் கொஞ்சம் ஒன்றும் டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. ஓகே, முன்னாடி ரோட்லேயே வச்சுக்கிட்டு சாப்பாடெல்லாம் கிளறிக்கிட்டு இருக்காங்க விற்கிறதுக்கு. சிலவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பாவம் தான், எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் சுத்தம்ன்றது சுத்தமாக கிடையாது. ஸோ இது வந்து நாய்சரக். ஓகே, நாய்சரக் கடை தான் சொன்னேன் இவ்வளோ நேரமாக. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. சும்மா அதிருது இல்லை, அல்லப்புடுறான் கிளப்புடுறான் பாடுறா. ஐயோ, பாட்டு பாட முடியாது, காப்பிரைட் போட்டுருவானே. இன்னொரு செம்ம சீன் காட்டுட்டா. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ செம்மல்ல சும்மா கும்பலோட கோவிந்தாவே போய்கிட்டு இருக்கோம். வேற லெவல் வைப்ல இருக்குங்க. ஓ, இங்க இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வந்தாதான் வ்ளாக் பண்ற மூடே வருது எனக்கு, தெரியுமா? சும்மா சத்தங்களோட அந்த மாதிரி இருக்கு. வேற லெவல். போறதுக்கு இருக்கிறது வந்து 850 மீட்டர்ஸ் தான். பட் 850 மீட்டர்ஸே வந்து அரவரா போய்கிட்டு இருக்கேன். நடந்து போகிறதுக்கெல்லாம் மூடே இல்லை. பேகெல்லாம் சுமந்துக்கிட்டு பின்னாடி போகும்போது அங்கே இங்கே இடிச்சுக்கிறேன். ஐயோ, ரொம்ப கஷ்டமாக இருக்கியா. அதனால இதில் போகிறது சேஃப் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. அது அப்படியே போய்கிட்டு இருக்கேன். வேறு லெவல் 850. ஓகே, இப்போ நம்ம போகிறது சாவரி மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ இது வந்து ஃபுல்லாக இந்த மெட்டல் இருக்கிற ஏரியா, இந்த மெட்டல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது. இப்போ வந்து கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக தான் இருக்குது. நான் வரும்போதெல்லாம் அந்த முன்னாடி அந்த மார்க்கெட்டுக்கு கனெக்ட் ஆகிற மெயின் ரோடு இருக்குது. ஐயோ, தாறுமாறு தக்காளி சோறாக இருக்குது. அதுலேருந்து இறங்கிட்டேன், ரிக்ஷாலேருந்து இறங்கிட்டேன். ஸோ இப்போ பக்கத்தில் வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து ஆனந்த் விஹார் மெட்ரோ ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கு. ஐயோ, தரமான சம்பவங்க இன்னைக்கு தான். வேற லெவல். அடிச்சா மேல் கையெல்லாம் தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. பைக்கா வேணாமா என்ன வேணும், இந்த இதெல்லாம் அசால்ட்டா போகுது மேலே பட்டுக்கிட்டு. சான்ஸே இல்லை. ஸோ இதான் மெட்ரோ ஸ்டேஷன். இதில் தான் டிக்கெட் எடுத்து போக வேண்டியிருக்கு. உள்ளே போய் பேசுகிறேன். டிக்கெட் வாங்கியாச்சு, 40 rupees. எங்கேயோ போயிட்டு ரஜீவ் சாப்பில் போயிட்டு சேஞ்ச் ஆகுங்க அப்படின்னு சொல்லுங்க. மேலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க எவ்வளோ மேலேருந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. செம்ம தூரங்க, கீழே போய்கிட்டே இருக்கேன். இன்னும் போக வேண்டியிருக்கு. நம்ம மெட்ரோ வந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க. இதில் ஏறி போயிட்டு ரஜீவ் சாக்கில் சேஞ்ச் ஆகுவோம். ஓகே, போய்கிட்டு இருக்கோம். ஒன்றுமே புரியல. எழுதினது கூட ஹிந்தியில் தான் எழுதியிருக்காங்க. அம்மாடி, இங்கே பாருங்க என்ன மார்க்கெட் இருக்குன்னு. இது வந்து மெட்ரோ ஸ்டேஷன் கிடையாது, சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குங்க பாருங்க. வைஷாலி, அதுக்கு தான் போக வேண்டியிருக்கு. பிளாட்ஃபார்ம் பற்றி மெட்ரோ வந்துருச்சு, ஏறி போயிடலாம். ஓகே, இங்கே வந்து பெருசாக க்ரௌட் கிடையாதுங்க. சன்செட் எப்படி காட்ட வேண்டியிருக்குன்னு மெட்ரோவில் தான் சன்செட் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபைனலாக வந்து ஆனந்த் விஹார் பஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்கேருந்து வந்து நேபாள் பஸ் போய்கிட்டு தான் இருக்குது. பட் ப்ரைவேட் பஸ் என்னால் போக முடியாது. இந்தியன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கேருந்து அப்படியே நீங்கள் நேபாள் போயிடலாம், பார்டர் கிராஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் வந்து ஒரு 25 to 30 hours மாதிரி போகும். ஒரு நாள்லேருந்து 1.5 நாள் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் உங்களால் போக முடியும். சின்னதான், ஏதோ பாஸ்போர்ட் தேவையும் இல்லை. நான் நினைக்கிறேன் ஆதார் கார்டு இருந்தாலே போதும், போயிடலாம். ஸோ நீங்கள் போங்க, நான் போகல. பட் இங்கே பாருங்கண்ணே எப்படி இருக்குன்னு. இதுதான் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு, அழகாக இருக்குல்ல. ஸோ இதுதான் பஸ் ஸ்டாண்ட். இப்படி பாருங்க, அவ்வளோ பஸ் இருக்குங்க. எல்லா இடத்துக்கும் இருக்குது. காஷ்மீரா எல்லாமே இருக்குது. ஸோ எந்த பஸ் வந்து ஆக்ரா போகிறதுக்கு 99. இதுதான் அந்த நேபாள் பஸ். நல்லா பார்த்துங்க. இங்கே வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஆன்லைனை விட ரொம்ப ரொம்ப கம்மி. ஜஸ்ட் வந்து 1000 இந்தியன்ஸுக்காக இருந்தாலும் எனக்கும் வந்து அதே ப்ரைஸ் தான் சொன்னாங்க. ஜஸ்ட் வந்து 1350 ஒருத்தருக்கு இங்கேருந்து கத்மண்டு போகிறதுக்கு. ஓகே, உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குன்னா பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம், ஆதார் கார்டு இருக்குன்னா ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகலாம். ஒரு வாட்டர் பாட்டில் எடுக்கிறதுக்கு இடம் தேடுறேன், ஒன்றுமே கிடையாது இங்கே.
ஒன்றுமே இல்லை. பஸ் வந்துருச்சு அண்ட் 99 அந்த இடத்துல 99 அப்படின்னு போட்ட இடத்துல பஸ் வருது. ஸோ அங்கே வந்து ஏறிட்டேன். பஸ்ஸில் பெருசாக க்ரௌடெல்லாம் கிடையாது. ஆனால் டிராஃபிக்னா டிராஃபிக். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கூட வரல, ஒரு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னொரு போக வேண்டியிருக்கு 180 கிலோமீட்டர். இதெல்லாம் தாண்டி போகணும். என்ன டைமில் போய் சேர போகிறேன்னே தெரில. பட் உங்களுக்கு நாளைக்கு நான் தாஜ்மஹால் காட்டுறேன். ஓகே, பாருங்க முன்னுக்கு எப்படி இருக்குன்னு. இதுதான் இருக்கு, இங்கே பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. சான்ஸே இல்லை. குழந்தைங்கள்லாம் அப்படி அசால்ட்டாக ரோடெல்லாம் க்ராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. எப்படி போகிறாங்கன்னு யாருக்குமே என்ன கவலையுமே இல்லை. அவங்க பாட்டில் அவங்கெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. நீ என்ன எப்படி போனால் எனக்கு என்னடா, நான் போவேன் என் ரூட்டில் அப்படின்ற மாதிரி. செம்மையாக இருக்கியா. 40 நிமிஷமாக போய்கிட்டு இருக்கேன். இன்னொரு 4 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. ஃபுல்லாக வந்து க்ரௌடோட திங்ஸோட போய்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, கூட்ஸோட போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா முன்னாடி செம்ம டிராஃபிக் இருந்தது. பட் இப்போ வந்து பெருசாக டிராஃபிக் கிடையாது. ஓகே, நான் உங்களுக்கு நாளைக்கு இது வந்து எப்படியும் போய் சேர்றதுக்கு என்ன டைம் போகும் அப்படின்னு தெரியல. எப்படியும் ஒரு 10-11 o'clock போகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டி வந்து நம்பர் பிளேட்டே கிடையாது. ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு தான் இருக்கு. நான் நம்பர் பிளேட்டே கிடையாது. ஸோ இது விஆர்பி வண்டி அப்படின்னு சொல்றாங்க. செம்ம ஃபன்ல போய்கிட்டு இருக்கேன். இவங்க கூட தான் போய்கிட்டு இருக்கேன், ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சே ஹாய், சே ஹாய். இவங்க ஊர் வந்து இங்கே கிடையாது, நியூ டெல்லி கிடையாது. இவங்க வந்து ஃபிரோஜாபாத் அப்படின்னு ஒரு ஏரியா. அவங்களுக்கே வந்து டெல்லி பிடிக்காதான். அவங்க ஹிந்தி தான் பேசுகிறாங்க. பட் அவங்களுக்கே வந்து டெல்லி பிடிக்காதான். அவங்க ஊர் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. 20 எப்படியும் ஒரு இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ நடுவில் வந்து எங்கேயாச்சும் நிறுத்திடுவாங்க, சாப்பிட நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 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 இதெல்லாம் வந்து அவங்க தான் ஹோல்சேல் எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க ஊருக்கு. இது இது எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ எல்லாத்துலேயும் வந்து பெஸ்ட்டு தான் இருக்குது. மாதம் வந்து ஒரு 1.5 லட்சம் INR வந்து சம்பாதிக்கிறாரு. அவர் ரெஸ்டாரண்ட்லேயும் ஒர்க் பண்ணுறாராம், ஜிம்முக்கும் போகிறாராம், இந்த மாதிரி க்ளோத்திங் பிஸ்னஸும் பண்ணுறாங்க. ஹோல்சேல் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கடையெல்லாம் கொடுக்குறாங்க. வேறு லெவலில். ஸோ இவர் தான் 2 பேரும் சேர்ந்து தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பாருங்களேன், எப்படியும் வந்து ஒரு நாளில் எப்படியும் ஒரு 18 ஒரு 14-18 ஹவர் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறாங்களாம். சான்ஸே இல்லைல்ல. கும்பலோட சேர்ந்து நானும் அப்படியே ஆக்ரா போகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தாஜ்மஹால் காட்டுறேன். அது வரைக்கும் நீங்கள் உங்களையும் நல்லா பார்த்துங்க, பக்கத்தில் இருக்கிற முடிஞ்சால் பார்த்துங்க. Until I see you next time. Tada, bye, good night. Have a great night.